Hi friends, welcome to Crown Tasty சமையல். இப்போ நம்ம ஒரு மல்டி பர்பஸ் பொடி தான் செய்ய போகிறோங்க. மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வரும்பொழுது இந்த இலை அதிகமாக இருந்துச்சுன்னா அதை வேஸ்ட் பண்ண வேணாம், உடனே உலர்த்திட்டு ஒரு பொடியாக செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போ தேவைப்படுதோ அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் வேஸ்ட் பண்ணாமல் இனிமேல் இது போல் ஒரு பொடி செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இந்த பொடி எப்படி செய்யுதுன்னு பார்த்துருவோம். இது ஒன்றும் கிடையாதுங்க, கருவேப்பிலை பொடி தான். ஒரு அடி அகலமாக கனமாக இருக்க ஒரு கடாய் எடுத்திருக்கேன். நிழல் உலர்த்தலையே உலர்ந்த கருவேப்பிலை இலைகள். இது நம்ம மார்க்கெட்டில் சில சமயம் வாங்கும்பொழுது கருவேப்பிலை விலை குறைவாக இருந்ததுன்னா காய்கறி கடைக்காரர் நமக்கு கொஞ்சம் கூடுதலாக தருவார். சில கடைகளில் நம்ம பழங்கள் காய்கறிகள் வாங்கும்பொழுது கருவேப்பிலை கொஞ்சம் ஃப்ரீயாகவே தருவாங்க. அப்படி இருக்கும்பொழுது வாங்கிட்டு வந்து அதை வேஸ்ட் பண்ணாதீங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா உலர்த்திடுங்க. உலர்ந்த பிறகு அந்த கருவேப்பிலை இலைகளை லோ ஃப்ளேமில் வச்சு இது போல் கடாயில் சேர்த்து நல்லா முறுமுறுப்பாக ஆகிற வரைக்கும் வறுத்துட்டு நல்லா ஆற விட்டுடுங்க. கடாயிலேயே ஆற விடுற மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விடும் பொழுது நடுவில் கலந்து விடுங்க. இல்லைன்னா அடியில் கொஞ்சம் அப்படியே கருகுன மாதிரி ஆகிடும். அப்படி இல்லைன்னா வேறு ஒரு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணி நல்லா ஆற விட்டுடுங்க. ஆறின கருவேப்பிலை இலைகளை மிக்சி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கொஞ்சம் கொரகொரப்பாவோ இல்லை உங்களுக்கு தேவைன்னா ரொம்ப நைஸாகவோ சேர்த்துட்டு நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இது போல் நீங்கள் செஞ்சு வச்சுருக்க பொடியை நீங்கள் கருவேப்பிலை பொடி செய்யும் பொழுது மற்ற பொருட்கள்லாம் வறுப்பீங்க இல்லையா, அதெல்லாம் வறுத்துட்டு தேவைக்கு இந்த பொடியை அதில் நீங்கள் சேர்த்துடலாம். குழம்பு வகைகள் செய்யும் பொழுது மேலே தூவி விடலாம். இல்லை தலைக்கு எண்ணெய் காய்ச்சும் பொழுது இந்த பொடியை யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் கருவேப்பிலை இலைகள் இனிமேல் கொஞ்சம் தாராளமாக கிடச்சிதுன்னா அதை இது போல் பொடியாக செஞ்சு வச்சுக்கோங்க. நீங்கள் வெளியிலேயே வச்சிங்கன்னா ஒரு 1 month ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் கலர் சேஞ்ச் ஆகிடும். அதனால் ரெஃப்ரிஜிரேட்டரில் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.